ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மை நேம் இஸ் சுரேஷ்குமார். ஸோ இந்த வீடியோவில் ஒரு வேதாளம் அஜித் குமாரையும் ரேண்டி ஆர்டனையும் ஒரு மேட்ச் போடலான் இருக்கேன். ஸோ அவங்களும் 2 பேர் தான் வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா வேதாளம் அஜித்துக்கு ஆக்சுவலாக ஒரு 50 பாயிண்ட்டு நம்ம தான் இருக்குது. இன்னும் ஃபுல் பாயிண்ட்டை ஏற்றலை. ஸோ ரேண்டி ஆர்டனுக்கு வந்து அவனுக்கு ஒரு 70 பாயிண்ட் நம்ம தான் இருக்குது. ஸோ என்ன மேட்ச், இந்த மேட்ச் எப்படி நடக்குது என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் எந்த டெக்னிக்கும் எந்த அடியும் நான் செட் பண்ணவே இல்லைங்க வேதாளத்துக்கு. ஃபுல்லாக நல்லா அந்த அடியெல்லாம் செட் பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, ஓகே. இது ஒரு டேபிள் மேட்ச் தானே. ஸோ டேபிளில் இல்லை, இது டிஎல்சி. நம்ம டேபிள், சேரு, படிக்கட்டு எதை வேணால் எடுத்து அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்மாக் போட்டாங்க. ஆனால் ஹெவி வெயிட் கிடையாதுல்ல ரேண்டி ஆர்டன். ஆனாலும் தூக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்மளை தூக்க முடியாது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் நமக்கு வைக்கலாம். சொன்னேன் பார்த்தீங்களா, அதனால் தூக்க முடியாது நம்மளால். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம இருக்கிற சேர் எல்லாத்தையும் எடுத்து அட்டி வெளுத்துட வேண்டியதான். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம், பரவாயில்ல. அட்லீஸ்ட் ஒரு லைக் அது பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் யூடியூப் நிறைய பேர்த்துக்கு போய் காட்டும். அதுக்கு நம்ம அப்போ தான் வந்து புஷ் பண்ணோம். அதுக்காக சொல்ல வரேன். ஸோ நம்ம ஃபுல் டைமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறனால உங்கள் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப அவசியமானது. ஸோ ரேண்டி ஆர்டனுக்கு ஃபுல்லாக ப்ளட்டு வர வச்சு கதையை முடிச்சிட வேண்டியதான். இதுக்கு வந்து எந்த ரோப் பிரேக் எதுவுமே கிடையாதுங்க. ரோப் பிரேக்கும் கிடையாது. அப்புறம் வெளியே போனால் அந்த டைம் லிமிட்டு 10 செகண்டா அந்த தான் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபுல்லாக கண்டினியூஸாக நம்ம பாட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். பரவாயில்லங்க, அஜித் நம்ம வந்து உருவாக்குனது நல்ல ஓரளவுக்கு அஜித் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். போட்டாச்சு. டேபிள் இந்த மாதிரி டேபிள் அவனை மேலே ஏற்றி இந்த மாதிரி ஸ்மாக் போகிறது அது ஒரு இதுதான் நல்லாயிருக்கும். ப்ளட்டு வந்துடுச்சுங்க. ஆக்சுவலாக ப்ளட்டு வந்துடுச்சு. இனிமேல் அவனை ஃபால் பண்ணிடலாம். அவனை மேலே ஏற்றி விட்டு உள்ள ஸ்டேஜுக்குள்ளே அனுப்பிச்சி விட்டு அவனை ஃபால் பண்ணிட வேண்டியதான். பாருங்களேன், அவங்கள தண்ணி நம்மளே அடிக்கலாம். ஃபால் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 3 ஃபால் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூங்க. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டுங்கிறது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இது வரைக்கும் பண்ணவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சேனலுக்கு கிடைக்கிற